கர்நாடக காவிரி வழியாக நீரை திறந்துவிட உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க கோரி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனுவை தாக்கல் செய்து அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில இன்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கூடுதல் மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கடந்த 11ஆம் தேதி காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நாள்தோறும் வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு என்பது பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது நாங்கள் கூடுதல் மனு என்பதை தாக்கல் செய்கிறோம் என அந்த மனுவில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விகிதாச்சார அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு காவேரி வழியாக கர்நாடகா திறக்க வேண்டிய நீரினுடைய அளவானது 21,413 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பதை கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என இந்த புதிதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூடுதல் மனுவுல தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பற்றாக்குறை நீரான 15.278 டிஎம்சி நீர் மற்றும் விகிதாச்சார அடிப்படையில் தற்போது கிடைக்க வேண்டிய 21.357 டிஎம்சி நீர் கிடைக்கும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மொத்தம் 36.635 டிஎம்சி நீர் என்பது காவிரி நீர் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டிற்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த கூடுதல் மனுவில் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கர்நாடகம் வழங்க வேண்டிய பற்றாக்குறை நீரை முழுமையாக திறந்து விட்டிருந்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60 டிஎம்சி அளவுக்கு உயர்ந்திருக்கும் எனவும் தமிழ்நாடு அரசு இந்த மனுவில் தெரிவித்திருக்காங்க. எனவே ஏற்கனவே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தால் உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நீரின் அளவை விட கூடுதலாக, அதாவது மொத்தமாக பார்க்கும்போது 21,413 கன அடி நீர் வீதம் தமிழ்நாட்டிற்கு நீரை திறக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு உரிய உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என இந்த கூடுதல் மனுவில் தமிழ்நாடு அரசு என்பது கோரிக்கையை வைத்திருக்கிறது. விரைவில் ஏற்கனவே கர்நாடக விவகாரங்கள்ல தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுக்களும் இந்த கூடுதல் மனுக்களும் ஒன்றாக இணைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.